சாத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தான்னு சொல்றதால அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ட்ரம்ப் ஒரு வேலை செஞ்சிருக்காரு. ஈரான் நாட்டுல நேச்சுரல் டே ஒரு நாள் மட்டும் கொண்டாடுவாங்க. நம்ம ஊர்ல தமிழ் புத்தாண்டு, பொங்கல், அது மாதிரி ஒரு கல்ச்சரு ஈரான் நாட்டுல நர்வூஸ் அப்படின்னு ஒரு கொண்டாடுறாங்க. அதுல இருந்து ஒரு 13 டேஸ் கழிச்சு சித்தா பிதார் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். பாரம்பரியமா ஈரான் நாட்டு மக்கள் எல்லாருமே அந்த சித்தா பிதார் அந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. அவங்க சூஸ் பண்ண பிளேஸ் வந்து B1 பிரிட்ஜ். அந்த நாட்டிலேயே ஃபேமஸான ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலயே இந்த நேச்சுரல் பிளேஸ் எல்லாமே இருக்கும். அந்த நேச்சுரல் பிளேஸ் எல்லாருமே குடும்பமா ஈரான் நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு அங்க எல்லாருமே இந்த நேச்சுரல் ரசிக்கிறது, போறது வர்றது. நம்ம ஊரு கல்ச்சர் படி என்ன சொல்றேன்னா, இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருச்சி மலைக்கோட்டை, பூம்புகாரு, அது மாதிரி இப்ப ராமேஸ்வரம் பிரிட்ஜு, அது மாதிரிலாம் நம்ம வந்து போவோம் தெரியுமா, சுத்துவோம் தெரியுமா. அந்த கன்னி பொங்கல் அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வெளில போயிட்டு வருவோம். அதே மாதிரி தான் அந்த நாட்டோட கல்ச்சர். அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்காக ஈரான் நாட்டு மக்கள் எல்லாருமே அந்த B1 பிரிட்ஜ் பக்கத்துல உள்ள நேச்சுரல் பிளேஸ் இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு ஜாலியா பேசிட்டு விளையாடிட்டு போறதுக்காக குடும்பமா குழந்தைங்க எல்லாருமே வந்து அங்க ஜாலியா இருந்துட்டு போற டயத்துல கரெக்டா அந்த B1 பிரிட்ஜ் மேல ட்ரம்ப் ஒரு மிசைலை லான்ச் பண்ணி விட்டாரு. அந்த இடத்துல 100கணக்கான பேர் காயமடைஞ்சு கிடக்கிறப்ப எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ண வந்தவங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட்டம் திரும்பவும் கூடுறப்ப திரும்ப செகண்ட் மிஸ்ஸில் வந்து லான்ச் பண்ணி விட்டாரு. அந்த நேரத்துல எல்லாருமே காப்பாத்தணும்னு தன்னோட பிள்ளைய விட்டுட்டு இப்ப அம்மா விட்டுட்டு எல்லாரும் போயிட்டு காப்பாத்துறப்ப 2வது தடையும் அதே இடத்துலயே அடிச்சிருக்காங்க. அடிச்சோடனே பாருங்க, உங்களோட பிரிட்ஜை வந்து நாங்க அடிச்சு உடைச்சிட்டோம், நீங்க வந்து நாங்க சொல்ற டீலுக்கு வரலன்னா உங்க நாட்டை இப்படிதான் அடிச்சுக்கிட்டே இருப்போம்னு ட்ரம்ப் பெருமையா சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறாரு.